Namaste. Myself Geoprinia. I'm from Chennai. I'm an IT professional. In 2022, I have completed my basic flower remedy and I practiced. I see the miracle cure which happened to the people. How this flower remedy healing the people physically, mentally, and emotionally as a whole. So that makes me to inspire to study further. So I applied for advanced flower remedy. I completed diploma advanced flower remedy and psychospiritual counseling from Mellasha Nagarkoil. Now I am applying World Skill Counseling certificate from BSS. Thank you for BSS and Mellasha for helping us. Because of you, we are serving people and humanity. Thank you. வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்கள். எனக்கு வாழ்க்கையில் பெருசாக எய்ம் அண்ட் கோலே கிடையாது. நான் என்ன பண்ணேன்னா, யாராவது என்கிட்ட வராங்க, இப்போ என்னோடய பர்சனல் ரிலேஷன்ஷிப்னாலும் சரி, ப்ரொஃபஷ்னல் ரிலேஷன்ஷிப்னாலும் சரி, நான் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு ஈஸியாக என்னால் புரிஞ்சுக்கிற முடியும். புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணி அவங்களுக்கு வேறுன்றதை பண்ணி கொடுத்துட்டு நான் பாட்டு அப்படியே அதை முடிச்சுக்கிட்டு அப்படியே இருந்துருவேன். ஒரு ஒரு அப்ரிசியேஷனுக்காக, இல்லைன்னா அவங்கள எப்படி ப்ளீஸ் பண்ணுறதுன்றதுக்காக அதை பண்ணிவிட்டு எனக்குன்னு பெருசாக இல்லை. அதாவது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, சரி அதை பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணிவிட்டு நான் பாட்டு இருந்துருவேன். இப்போ யாருமே என்கிட்ட எதுவுமே கேட்கல, எதுவுமே எதிர்பார்க்கல அப்படின்னா நான் ஒரு தனிமைக்குள்ளே போயிடுவேன். நானே உட்காந்துட்டு ஐயோ என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படி சொல்லி யோசிச்சுட்டு எதுவும் பண்ணுறதுக்கு இல்லையே அப்படின்னு உட்காந்துட்டே இருப்பேன். கொஞ்சம் மூவி பார்ப்பேன், ஏதாவது பிடிச்சதை சாப்பிடுவேன். பட் மறுபடியும் அந்த ஒரு ஒரு லோன்லினஸ் மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்குள்ளே அந்த லூப்பில் நான் போவேன். இதே டைம் வேறு யாரோ சுச்சுவேஷன் வருது, ஒரு சேலஞ்ச் வருது, மறுபடியும் நான் அதை முடிக்கணும்னு சொல்லிட்டு அதை பண்ண போயிடுவேன். அப்பையும் ஃபுல் ஹாப்பினஸ் இருக்க மாதிரி தெரியல, ஏதோ பண்ணணும்னு பண்ணிவிடுவேன். ஸோ எனக்குள்ளே இந்த மனநிலை இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ண முடியுமா? இது சைல்ட்ஹுட்ல இருந்தே உங்களுக்கு இருக்கா? அப்படி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ரீசெண்டாக பில்ட் பண்ண மாதிரி இல்லை. சின்ன வயசுலேருந்தே யார் என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன சுச்சுவேஷன் எதிர்பார்க்குறதுன்னு ரீட் பண்ணிகிட்டே தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்குன்னு நான் போய் கிரிக்கெட் விளாடுவேன், சின்ன வயசில் விளையாட போவேன், பிடிச்சதை சாப்பிட செய்வேன். சின்ன வயசுலேருந்துன்னு சொல்லலாம். அப்படி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ மைண்ட் ரீட் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி உங்களுக்கு இயல்பாக வந்துச்சா இல்லை யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்து எந்த மாதிரி அது உங்களுக்குள்ள வந்துச்சு? என்னோடய பாட்டி நான் சொல்லணும். என்னோடய பாட்டி எங்களோட அம்மாவோட அம்மா சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்க, ஒருத்தர் வர்றாங்கன்னா அவங்க எப்படி நடந்து வராங்கன்னு பாரு, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பாரு, ஒன்று பேசுகிறதுக்கும் இன்னொன்று பேசுகிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பாரு. ஒரு வார்த்தை பேசிட்டு சம்மந்தமே இல்லாமல் ரெண்டாவது வார்த்தை பேசுகிறாங்கன்னா, இப்போ இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு. ஒருத்தர் நடந்து வரப்போ பாட்டமாக வராங்களா, அவங்க மூச்சு வாங்குறாங்களா, செய்கிறாங்களான்னு சொல்கிறப்ப நல்லா ஈஸியாகவே பிடிச்சிடலாம். அவங்க வாயில் ஒன்று பேசுவாங்க, ஆனால் மனசில் ஒன்று வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். மைண்ட் ரீடிங் உங்களுக்கு தெரியுது? மைண்ட் ரீடிங்னு சொல்லணும்னா சொல்லிக்கோங்க. ஆனால் இன்னொருத்தர் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒருத்தர் என்கிட்ட பேசுகிறாங்கன்னா அவங்க எதுக்காக என்கிட்ட பேசுகிறாங்கன்றது என்னால் புரிஞ்சுக்கிற முடியும்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம். இப்போ இந்த ஜாபை பிடிச்சு பண்ணுறீங்களா இல்லை ஏதோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறீங்களா? பிடிச்சுன்னா அதான் மறுபடியும் சொல்கிறேன், ஜாபில் ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் வருதுன்னு வச்சுங்களேன், நான் எடுத்து பண்ணுவேன். நல்லா முடிக்கணும், நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு வாங்குற சம்பளத்துக்குன்ட்டு. ஆனால் வேலை இல்லைன்னு வச்சுங்களேன், நானாக இனிஷியேட்டிவ் எடுத்து புதுசாக எதுவும் பண்ண மாட்டேன். வேலையில் இல்லை, நான் எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு உட்காந்துக்குவேன். ஓகே. பட் இருக்குதுன்னா நீங்கள் பண்ணுறீங்க, சின்சியராக யாராவது ஒருத்தவங்க கொடுத்தாங்களா பண்ணுறீங்க, நீங்களா தேடி எதுவும் போகிறது கிடையாது. ஆமாம். எனக்கு சின்ன வயசில் எங்கள் அம்மா சொன்னது தான் ஞாபகம் வருது, காரியத்து கண்ணாக இருக்கணும் அப்படின்ற வார்த்தை ஞாபகம் வருது. அப்போ என்கிட்ட ஏதாவது பொறுப்பு கொடுத்தாங்கன்னா அந்த பொறுப்பை நல்லபடியாக முடிக்கணுன்றது எனக்கு இல்லை இருக்குது. சரி. இப்போ சின்ன வயசில் அம்மா அப்பா அன்பு உங்களுக்கு முழுமையாக கிடைச்சிருக்கா? எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே வெளிநாடு போய் வேலைக்கு போயிட்டாங்க. அதனால் எங்கள் அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சின்ன வயசுலன்னா நான் விவரம் தெரியறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா வெளிநாடு போயிட்டாங்க, ஒரு 3 வயசுக்குள்ளே. அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட அப்பாலாம் வெளியில் சைக்கிளில் யாராவது கூப்பிட்டு போகிறாங்க, பஜாருக்கு போகிறாங்க அப்படின்னா நான் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன் எங்கள் அப்பாவை. உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க இல்லையா? அந்த மிஸ் பண்ணது அந்த பசங்களுக்கு உங்களால் கொடுக்க முடியுதா? ஆமாம், நல்லா என்னால் ஃபீல் பண்ண முடியுது. சரி. அந்த பசங்க இருந்தும் நீங்கள் லோன்லியாக தான் ஃபீல் பண்ணுறீங்களா? அதான் நான் சொல்கிறேன், இப்போ என் பசங்க என் பக்கத்தில் இருக்காங்கன்னா நான் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறேன். என் பசங்க யாரும் இல்லை, இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டாங்க.
என் ஒய்ஃப் இல்லை, ம் எங்கேயோ ட்ராவல் பண்ணிட்டாங்க, இல்லை அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ், நான் தனியாக என்கிட்ட இருந்து டிமாண்ட் பண்ணுறதுக்குன்னு எந்த சுச்சுவேஷனும் இல்லாதப்ப ஐ ஃபீல் லோன்லி. ம். எல்லாருக்கும் அது இருக்கும் இல்லையா, அந்த லோன்லினஸ் யாரும் இல்லை அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே அந்த லோன்லினஸ் வரும் இல்லையா, நீங்கள் அதை உங்களுக்குன்னு எப்படி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லாரும் லோன்லியாக இருந்தால் அவங்க அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி. எனக்கு வந்து இப்போ எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கே தெரியலன்ற மாதிரி தோணுது. அந்த டைமை வந்து நான் அதாவது டைமை எப்படியாவது தள்ளி இன்னும் கில் பண்ணிடணும் தான் பார்க்குறேனே தவிர, ஓகே இப்போ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்குது, எனக்கு பிடிச்சதை பண்ணுவோம் அப்படின்னா அதில் ஒரு முழு திருப்தியோட என்னால் எதுவுமே இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். சரி, உங்களுக்கு என்ன பிடிக்குன்னே உங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறீங்க. அப்படி வச்சுக்கலாம். பசங்களோட விளையாடுறப்ப எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? நான் குழந்தையாக தான் இருப்பேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ அது செய்யலாம்ல. பசங்க இல்லாதப்ப தானே நான் சொல்கிறேன், யாருமே என்கிட்ட டிமாண்ட் பண்ண, யாருமேவோ இல்லை சுச்சுவேஷனோ டிமாண்ட் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா அந்த வெறுமை வந்து அதை நான் வெறுமையாக ஃபீல் பண்ணுறேன். சரி, அதாவது உங்களால் அந்த போரிங் ஸ்டேட்டை வந்து ஓவர் கம் பண்ண முடியலை, அப்போ வந்து என்ன சும்மா இருக்க முடியலை இல்லையா? சும்மா இருக்க முடியல அப்படி எனக்கு சொல்ல தெரியல, அப்படியான்னு தெரியல. எனக்கு வந்து அந்த டைமில் நான் லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, என்னோட புரிதல் அப்படிதான். ஓகே. நீங்கள் மெயினாக சாப்பிட்றதுல சொன்னீங்க இல்லையா, நான் அந்த டைமில் எனக்கு பிடிச்சதை சாப்பிடுவேன்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ நான் அந்த லோன்லியாக ஃபீல் பண்ணுறப்ப இந்த லோன்லினஸை எப்படி ஹேண்டில் பண்ணலான்றப்ப எனக்குள்ள என்ன இருக்குன்னா, பிடிச்சதை சாப்பிட்டா ஒரு சந்தோஷம் கிடைக்கும், பிடிச்சதை பண்ணா அப்போ கிரிக்கெட் விளாட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏதாவது த்ரில்லிங் மூவிஸ் பார்த்தேன்னா எனக்கு பிடிக்கும். அப்போ அந்த மாதிரி பண்ணி நான் போயிட்டுருக்கேன். ஆனால் அது ஒரு பெர்மனெண்ட்டான ஒரு சொல்யூஷன் இல்லைன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, நீங்கள் அதெல்லாம் செஞ்சாலுமே அதில் உங்களுக்கு முழுமையான ஹாப்பினஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆமாம், நான் டைமை தான் கில் பண்ணுறேனே தவிர அந்த டைமை எனக்குன்னு ஒன்று இருந்து நான் பண்ணுறப்ப இருக்கிற ஃபீலுக்கும், இப்போ இதே தான், இப்போ எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, அதை நான் பண்ணுறேன், அதில் கிடைக்கிற திருப்திக்கும் நானாக வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டு சும்மா அப்படி சுற்றிட்டே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ எனக்கு ஒரு திருப்தி இல்லாத மாதிரி தோணும். ஓகே, அதில் ஏதாவது உங்களுக்கு கில்ட் ஃபீலிங் வருதா? இப்போ நீங்கள் வெளில போய் சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்க, இதுக்குள்ளே ஏதாவது கில்ட்டுக்குள்ளே போகிறீங்களா? இல்லை. ஓகே, கில்ட்லாம் ஓகே. ஏதாவது ஃபியர் இருக்கா உங்களுக்கு? ஃபியர் அந்த லோன்லினஸ் தான் ஃபியர், தனியாக இருக்கேன்றது தான் ஃபியர் எனக்கு. ஓகே. சின்ன வயசில் ஏதாவது நீங்கள் தனியாக இருந்து நான் இருந்திருக்கேன். நான்